வணக்கம் மக்களே, ஏலகிரி பார்ட் 1ல செம்மையா பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ இந்த பார்ட் 2 வீடியோல எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற நிறைய கார்டன்ஸ் உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன். அது மட்டும் இல்லாம ஏலகிரியில ஒரு சரியான ஸ்பாட்டுக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, குட் மார்னிங். டே 2. எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு என்னென்ன செடியெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க. எவ்வளவு செடி இருக்குன்னு பாத்தீங்களா? இது என்ன செடிப்பா இது? எதுமா? இது குரோட்டன். இதுக்கு அழகாக வச்சிருக்கிறது. பின்னாடி இருக்கிறது பார்த்தோன்னா செவ்வாழை, பனானா. சப்போட்டா செடி வேற இருக்கு. இங்க சப்போட்டா செடி. நிறைய சப்போட்டா இருக்கு பாருங்க. சப்போட்டா சின்ன சப்போட்டாலாம் இருக்கு பாத்தீங்களா? இது பார்க்கலாம். ஓ, இது சப்போட்டாவா? பாருங்க, ஃபுல்லா சப்போட்டாவா இருக்கு பாருங்க. சப்போட்டா இது சின்ன சப்போட்டாவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. உனக்கு பிடிக்குமே இது? குண்டா இருக்கும், புளிப்பா இருக்கும், உப்பு காரம் போட்டு சாப்பிடலாம். மேங்கோ. ஆமா, மாங்கோ மரம். மேங்கோ ட்ரீ சொல்றாங்க. இது நீட்டா இருக்கு. இது என்ன பயிரு? இது தேக்கு மரம். டீ கூட் சொல்லுவாங்க. ஆமா. இது தெரியல என்ன மரம்னு? இதுதான் மாதுளை செடி. பொமோகிரானேட் சாப்பிடுவோம்ல. ஆமாமா. இது ரெட். இது என்னன்னு பாத்தியா? அட இது. தொட்டு பாரு. கொய்யா செடி. மக்களே, இது கொய்யா செடி மக்களே. அடுத்து பாரு. ஓ, இது பச்சை மிளகா செடியா? சின்ன பச்சை மிளகாலாம் இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, சின்ன பச்சை மிளகா. அப்புறம் வந்து ரெட் கலர்ல இருக்கு, ஆரஞ்சு கலர்ல கூட இருக்கு பாத்தீங்களா? குட்டி அழகா சூப்பரா இருக்குங்க எல்லா செடியும். நினைக்கிறேன் அதுல நம்ம போறது ஃபன்னா வராதா? அங்க வந்து ஃபுல்லா பேர்ட்ஸ், சின்னதா வேலிசார பாம்பு, அது மாதிரி அனிமல்ஸ் தான் இருக்கும். ஸோ அங்கதான் நம்ம போறோம். அங்க போலாமா? வாங்க. எங்க கூட வந்து எக்ஸ்ப்ளோரருக்கு தலை ஏக்கேன்னு நினைப்பு. பைக்கில் மட்டும் தான் போவாராம். எங்க ராக்கி பாபா தனியா வரேன்னு சொல்லிட்டாரு பைக்கில். இங்க பார்த்தீங்களா, அவ்வளோ கோழி இருக்குது. இந்த கோழி நல்ல புதுசு அழகா இருக்கு. எங்க பாருங்க, இந்த கோழி வேற மாதிரி இருக்கு. சூப்பரா ஓடுது பாத்தீங்களா? இயற்கையை நம்ம பாதுகாக்கணும்னா அதை நம்ம அசுத்தம் பண்ணாமல் இருந்தாலே போதும். அது நம்மளுக்கு அவ்வளோ அழகாக திருப்பி தரும். உங்களுக்காகவே இந்த சினிமேட்டிக் ஷாப் பார்க்கவே எவ்வளோ மன நிம்மதியாக தருது பாருங்களேன்.
ஒரு அழகான வியூவை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போகிற ஏலகிரியில் இருக்கிற முக்கியமான ஸ்பாட் ஃபண்டோரா. மக்களே, நீங்கள் ஏலகிரிக்கு போனீங்கன்னா மறக்காம உங்கள் பசங்களை இந்த பிளேஸுக்கு கூட்டிட்டு வாங்க. பசங்களா, இந்த பிளேஸ் உங்களுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போட்டுட்டோம். இங்கே அடல்ட்ஸுக்கு 300, கிட்ஸுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன கேட்டால் இதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு ஜங்கல் எஃபெக்ட்ல வேக்கப் பண்ணிச்சுங்க. அப்புறம் உள்ள போக போகதான் தெரியுது சுவாரஸ்யம். நல்லா கண்ணாடிலாம் நம்மளுக்கு சுற்றி கடல் மீன் நிறைய பார்க்கறதுக்கு நான் செகண்ட் டைம் பார்க்குறேங்க. தலைவர் பாருங்க என்ன செம்மையா என்ஜாய் பண்றாருன்னு. இங்க வகை வகையான ஃபிஷ், ரெப்டைல்ஸ், அதுவும் வெள்ளை ஆபம் இருந்துடுங்க. ஒரு வழியாக இங்கே வகை வகையான ஃபிஷ்ஷு, அப்புறம் வெள்ளாமை, அப்புறம் பாம்பு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அடுத்து நம்ம வந்திருக்கிறதுனா கோழி பண்ணை. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே நிறைய டைப் ஆஃப் நாட்டு கோழிகள்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. கோழி போக்கு பாருங்களேன். எவ்வளோ பெருசு பாருங்களேன் இந்த கோழி. பட்ட கோழி கைடு. நாங்கள் இந்த கோழி பந்திலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஓரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னடா குட்டி குட்டியாக ஓட்டு இருக்குன்னு பார்த்தா ஹாம்ஸ்டர்ஸ்க்கு வெளியே எடுத்து பார்த்துட்டு போனது. நாங்கள் கதவு திறந்து உள்ளே போய் நாங்கள் கிட்ட பார்த்து என்ஜாய் பண்ணோம். பசங்களா, நீங்க தூக்கணும்னு பார்த்தா நினைக்காதீங்க, ஏன்னா தூக்கவே விட மாட்டாங்க. தயவு மீறி தூக்கணும் தரைச்சி தூக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள கதிச்சிடும்.
பார்க்கலாம். பட் பார்த்து கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. மக்களே, அங்கே நம்ம நிறைய ஆப்ஸ்டர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இங்கே போஷன்ஸ் கேட்ஸ் நிறையவே இருக்குது. வாங்க பார்க்கலாம். நம்ம உள்ள போகிற தடவை பார்த்து இந்த பூனைங்க நல்லா வயிறு மொத்தம் சாப்பிட்டு சொகுசாக தூங்கிட்டு இருக்குது பாருங்களேன். மக்களே, இந்த விலங்கு பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது பார்க்க பாரு, பூனை மாதிரியும் இருக்குது, குரங்கு மாதிரியும் இருக்குது. மக்களே, நீங்க நட்டு போற வழியிலேயே நிறைய விலங்குகள் டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்ன கேட்டா இந்த விலங்குகளையே எது கியூட்டுன்னு கேட்டா நான் இந்த எலிதாக சொல்லுவேன். பாருங்களேன் எப்படி சேட்டை பண்ணுது. இந்த எலி பிரச்சனை இங்கே எல்லா வீட்லேயும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ சேட்டை பண்ணுறது நான் இப்போ தாங்க பார்க்குறேன் நேர்லையே. ட்ரெயின் சவாரி கூட இருக்குங்க. இல்லை ஏறி போனீங்கன்னா இந்த பார்க் ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. நம்ம நிறைய விலங்கு பார்த்துட்டோம். ஆனால் இந்த விலங்கு நீங்களா அப்படிதான் நினைச்சீங்க. ஐயோ, நான் ஆஸ்ட்ரிச்சை சொன்னாங்க. மக்களே, இதாங்க முதல் தடவை நான் ஆஸ்ட்ரிச்சை கிட்ட பார்க்குறேன். இப்போ நான் போய்கிட்டே இருக்கும்போது ஆஸ்ட்ரிச் நல்லா பெருசாக இருந்துச்சு. அப்படியே அழகாக மேலே எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்களே அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் 2 ஆஸ்ட்ரிச்சுங்க. 2மே அங்கங்கே ஒரு ஆஸ்ட்ரிச் பாருங்களேன். கீழே ஏதோ பண்ணிட்டு இருக்குது. நல்லா இருக்குல்ல ஆஸ்ட்ரிச். மக்களே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆஸ்ட்ரிச் நீங்கள் ஃபீடிங் கூட பண்ணலாம். ஆள் இருப்பாங்க, உங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஃபுட்டு கொடுப்பாங்க. நானும் ஃபுட் கொடுக்கலான்னு சொல்லி அவங்ககிட்ட ஃபுட் வாங்கி நானும் ரெடி ஆகிட்டேன். அப்படியே கொடுக்கலான்னு போகும்போது பரபரன்னு இருக்குங்க. மக்களே, நான் சொன்னல இங்கே நிறைய விலங்குகள் இருக்குது. அதுவும் இங்கே பெரிய இவ்வாறா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. நம்ம இந்த வீடியோட எதுக்கு வந்தாச்சு. இப்போ ஃபண்டோராவோட ஹைலைட்டே என்னன்னா இந்த பேர்ட் சான்ச்சுரி தான்.
மக்களே, இது உள்ள போகாமடி கம்ப்ளீட்டே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பேர்ட்ஸ் நம்ம பக்கத்துலயே இருக்கும், நம்மள சுத்தி பறக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேர்ட்ஸுக்கு நம்ம ஃபீட் கூட பண்ணலாம். முக்கியமாக அதை நீங்க தொட்டு தூக்கலாங்க. மக்களே, நான் சொன்னால எவ்வளோ அழகா என் கையில் உட்கார்ந்துருக்குது. இந்த 7Dயோட எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணிட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விரும்புறீங்கன்னு நான் நம்புறேன். அதனால ஏலகிரியில இருக்கிறது அடுத்தது நம்ம போறது போட்டிங்களா நம்ம மக்களை நம்ம போறோம். வாங்க போலாம்.